ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தட்சுயா ஹிச்சி ஹஷின்ட்டு ஒரு கதை நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்ட் 1 வந்துட்டு சஸ்பென்ஸோட கொண்டு போகலான்னு நினச்சேன். ஸோ பார்ட் 2 செய்யலாம்னு நினச்சேன். பார்த்தா சஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கிறத நானே மறந்துட்டேன். எந்த ஒரு யூடியூபர்ஸ்லயும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது பார்ட் 1 வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி, பார்ட் 2 வந்து 3 வருஷத்துக்கு அங்கிட்டே. சரி கேக்குது, பேசாதீங்க. சரி விடுங்க, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில சகஜம் இல்லையா? எல்லாரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா இது வந்து ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வந்து பார்ட் 2 எங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால பார்ட் 2 வந்து இப்ப நான் செய்யறேன். பார்ட் 2 செய்யறேன்ல, கேட்க மாட்டீங்களா? யார் யாரெல்லாம் வந்துட்டு பார்ட் 1 இன்னும் பார்க்கலையோ தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. ஏன்னா அதை பார்த்தாதான் இந்த கதை வந்து புரியும். ஸோ அதனால மறக்காம பாத்துருங்க. அந்த கதையை முடிக்கலன்ற ஒரு குற்ற உணர்ச்சி என்னை குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த தட்சுயாவோட கதையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட யூடியூப் சேனல் பேரு கிரைம் டாக்கீஸ். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கிரைம் அண்ட் ஹாரர் ஸ்டோரி தான் மோஸ்ட்லி சொல்லுவேன். பட் அப்பப்ப வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணும். அதனால வந்துட்டு இந்த கிரைம் டாக்கீஸ்ன்ற பேரு வந்துட்டு அவ்வளவு சரியா வரல. சரின்னு சொல்லிட்டு அனு சைட்ஸ்னு மாத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன நினைச்சாலும் நான் சொல்லலாம் இல்லையா? என்ன நினைச்சாலும்னா இந்த மாதிரி வேற வேற கதைகள்ல நான் சொல்லலாம் இல்லையா? பேரும் இன்னும் நல்லா இருக்கு பாருங்க. மறக்காம அனு சைட்ஸ் வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறந்துடாதீங்க. ஓகே, இவர் பெரிய பிஸ்தா. பார்ட் 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா லின்சே ஹாக்கரை வந்துட்டு தட்சுயா தான் கொன்னாருன்னு தெரிய வருது. பாக்குற இடத்துலாம் வந்து பேப்பர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சாங்க, தட்சுயா ஒரு கொலைகாரன்ட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் கேஸ் வந்து மர்டர் கேஸா மாறிடுச்சு. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்சுயாவுக்கு எப்படியாச்சும் பிடிச்சாகணும்ட்டு தேடி அலையாத இடமே இல்லை. நிறைய மாசம் ஆச்சு, அங்க தேடுறாங்க இங்க தேடுறாங்க, தட்சுயா மாட்டவே கிடையாது. இதனால வந்து பாத்தீங்கன்னா லின்சேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சாங்க. இத்தனை மாசம் ஆச்சு இன்னுமா அந்த கொலைகாரனை பிடிக்கல அப்படின்ட்டு போலீஸ்காரங்க மேல ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல லின்சேயோட அப்பா என்ன பண்ணாருன்னா, இந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லி ஒரு யூஸுமே கிடையாது, சுயாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பார்ப்போம்னு சொல்லிட்டு மாஃபியா கேங் கிட்ட இவ்வளவு காசு கொடுத்துட்டு எப்படியாச்சும் இந்த கொலைகாரனை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேக்குறாரு. மாஃபியா கேங்கும் வந்துட்டு சின்ன பையன், இவனெல்லாம் பிடிச்சிடலாம் சீக்கிரம் அப்படின்ட்டு தட்சுயா அப்பாக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. லின்சேவோட ஃபேமிலியும் வந்துட்டு ரொம்ப போலீஸ் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க, பிள்ளைங்க கொண்டவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. போலீஸும் வந்து நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க ஒன்றும் சும்மா கிடையாது, நாங்களும் அங்கங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம், தேடாத இடமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா லின்சேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் கூட இது ஒரு ஆர்கியூமெண்டா மாற ஆரம்பிச்சிச்சு. போலீஸ் வந்து சொல்றாங்க, கண்டிப்பா அந்த தட்சுயா வந்து இந்த நாட்டை விட்டு தாண்டி இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா வந்துட்டு எல்லா இடத்துலயும் அவனோட போட்டோ ஒட்டியாச்சு, அதனால இந்த எல்லையை விட்டு அவன் தாண்டி போக வாய்ப்பே இல்லைன்ட்டு போலீஸ் சொன்னாங்க. குட்டி கொலைகாரன் தட்சுயா வந்து பாத்தீங்கன்னா சரியான அறிவாளி. இவன் வந்துட்டு பாருங்க, இத்தனை பேர் தேடியும் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். தங்கறதுக்கு இடம் இல்லாம சில நாள் வந்து ஹைலேண்ட்ல இருப்பான், சில நாள் ரோட்டு ஓரத்துல படுத்திருப்பான், சில நாள் பைப்புக்குள்ள கூட இவன் தங்கி இருக்கான். பைப்புக்குள்ள தூங்குறது, பைப்புக்குள்ள சாப்பிடுறது, இதே மாதிரி இவனோட வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கங்கிட்டு பாத்தீங்கன்னா 2009 வந்துட்டு தட்சுயா ஒசாகாக்கு போயிட்டான். ஒசாகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி. யாரு எங்க போறா எங்க வரான்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம் தான். ஏன்னா வந்துட்டு இது ஒரு பெரிய இடம். இந்த தட்சுயா என்ன பண்ணிருக்கானா, அவன் கையில வந்து அவளையும் காசு கிடையாது. சோ அவன் வந்து அவன் வாழ்க்கையை வந்து எப்படியாச்சும் பார்த்தாகணும் இல்லையா? பில்டிங் கட்டுறது அந்த மாரி கூலி காசுக்காக அவன் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அங்கேயும் பாத்தீங்கன்னா தட்சுயாவோட போட்டோ எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அந்த தட்சுயா அங்க வேலை செஞ்சிருக்கான், யாருக்கு அதையும் மாட்டாம. தட்சுயா வந்து ஒன்னு யோசிச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பயந்து பயந்து வாழ்றது, எப்படியாச்சும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை நம்ம யோசிச்சே ஆகணும்ட்டு தட்சுயா யோசிச்சிருந்திருக்கான். இந்த தட்சுயா வந்து ஒரு சைக்கோ. அவன் என்ன பண்ணிருக்கான், தப்பிக்கிறதுக்காக மாட்டிருவோமோன்னு சொல்லிட்டு
கத்தியை எடுத்து அவன் மூஞ்ச அவனே செதைச்சுக்கிட்டான். அப்படியே வெட்டி 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 செதைச்சிருக்கான். அது என்ன சிக்கனா? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவளுக்கு அவளை மூஞ்ச அசிங்கப்படுத்த முடியுமோ அவளுக்கு அவளை அவன் வெட்டி வீணாக்கிட்டு அவன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கான். அப்பதான் அவனோட ஃபேஸ் அவன் மாத்த முடியும். கிளேவர் பாய் என்ன பண்ணியிருக்கானா, பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து எவ்வளவு காசு வரும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அதுக்காக அவன் வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சிருக்கான். நாலு ஆக ஆக போலீஸும் இன்னும் தீவிரமா அவனை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை யாராச்சும் பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 மில்லியன் தரேன்னு போஸ்டர் அடிச்சிருந்தாங்க இல்லையா, ரிவார்ட் வந்து 10 மில்லியனுக்கு ஏத்தி வச்சிருக்காங்க. காசு கூடையாக ஆக மக்கள் அப்பதான் இன்னும் ஆர்வமா தட்சுயா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கங்கிட்டு பாத்தீங்கன்னா தட்சுயா காசு சேர்த்து வச்சிட்டோன்னே 2009 அக்டோபர்ல வந்துட்டு நகோயா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கான். இது மாதிரி என் மூஞ்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் மூஞ்சி எப்படியாசம் மாத்தி கொடுங்க அப்படின்னு டாக்டர்ஸ்ட கேட்டுட்டு தட்சுயா அவன் மூஞ்சி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டான். டாக்டர் வந்து அந்த டைம் வந்து கேட்டிருக்காங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நாங்க எடுத்துக்கிறோம், அப்பதான் வந்து எங்க ஹாஸ்பிட்டலே நாங்க ப்ரொமோட் பண்ண முடியும் தட்சுயா அப்படின்னு டாக்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த தட்சுயா வந்துட்டு சரிங்க டாக்டர் அப்படின்னு இவரு சொல்லியிருக்காரு. அதான் யாருக்கு நீ மூஞ்சி கத்தியில வெட்டியாச்சு இல்லையா, பிஃபோர் எடுத்தா என்ன ஆஃப்டர் எடுத்தா என்ன. ஆப்ரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு தட்சுயாக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும். நம்ம சுத்தலாம், இங்க போலாம், அங்க வரலாம், ஊரு சுத்தலான்னு தட்சுயாக்கு ஒரே குஷி. அவர் அங்கங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாரு சுதந்திரமா. கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டு இருக்க, நல்லாவா இருக்கு. ஒரு நாள் வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த போஸ்டரை பார்த்துட்டாங்க. இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு, நீங்க தேடுற ஆளு எங்க கிட்டதான் வந்து வாலண்டியரா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அது போலீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டாங்க. முடிஞ்சு கதை முடிஞ்சு தட்சுயாவோட. இந்த கதை எதுவுமே தட்சுயாக்கு தெரியாது. தட்சுயா நார்மலா வேலைக்கு போற மாதிரி அவரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆயா. இந்த நேரம் சென்று தட்சுயாக்கு தெரிய வருது எல்லாமே, இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. 2009 நவம்பர்ல வந்துட்டு தட்சுயா வந்து கப்பல் மூலியமா எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கான். தட்சுயா வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் வந்து தலைமறைவா இருந்திருக்கான், அங்கங்க தங்கி இருந்திருக்கான். ஆனா எங்க தங்கினான்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கு காசு வேணும் இல்லையா, காசு. அதனால தட்சுயா என்ன பண்ணிருக்கான், தெரியாம அப்பப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து வேலை செய்வான், மூஞ்செல்லாம் மறைச்சுக்கிட்டு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நாள் வந்துட்டு தட்சுயா கூட வேலை செய்யற ஒருத்தர் வந்துட்டு இவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஸோ அவர் உடனே என்ன பண்ணிருக்காருன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தட்சுயா கூட இருந்துகிட்டே தட்சுயாவை மாட்டி விட்டுருக்காரு. போலீஸும் வந்துட்டு கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம அந்த நிமிஷமே அங்க போயிருக்காங்க. மின்னுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கக்குள்ள போலீஸ் வந்துட்டு உன் பேர் என்னன்னு தட்சுயா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்ச, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவன் உடனே என் பேரு தட்சுயா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா 2011 தட்சுயா வந்து கோர்ட் கேத்திருக்காங்க. கோர்ட் கேத்திட்டு இந்த மாதிரி விசாரணை நடத்தக்குள்ள தட்சுயா வந்து பண்ண தப்பெல்லாமே வந்து ஒத்துக்கிட்டான். ஆமா நான் தான் லின்சேவை கொன்னேன் அப்படின்ட்டு எல்லா கதையுமே வந்து சொல்லிட்டான். இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்கு போயிட்டு அதுக்கு அங்கிட்டு லின்சேவை வந்து நான் என் ஃபிளாட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க கூட்டிட்டு போயிட்டு உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சேன், அங்கிட்டு வந்து விட்டுலாம் தான் நினைச்சேன், ஆனா எங்கடா வெளியே விட்டா அவ உண்மை எல்லாத்துக்கிட்ட சொல்லிடுவாளோன்ட்டு அவளை அந்த இடத்துலயே நான் கொன்னுட்டேன் அப்படின்னு தட்சுயா சொல்லியிருக்கான். இது எல்லாமே கேட்டுட்டு அந்த கோர்ட் வந்து தட்சுயாக்கு 21 வருஷத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா லின்சேயோட ஃபேமிலிக்கு சரியான கோவம், என் மகளோட உயிர் போச்சு, வேற 21 வருஷம் தான் ஆயுள் தண்டனையா அப்படின்ட்டு. அவனுக்கு மரண தண்டனையை தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ல கேக்குறாங்க. ஆனா தட்சுயா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொலை தான் பண்ணான் இல்லையா, அதனால தட்சுயாக்கு வந்துட்டு மரண தண்டனை தர முடியாதுன்ட்டு அந்த கோர்ட் வந்து மறுத்துட்டாங்க. தட்சுயா வந்துட்டு ஜெயில இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 4.5 வருஷத்துக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதாவது என்ன புத்தகம்னா, அவர் பண்ண அந்த கொலையோட தெளிவான விளக்கத்தை அவர் ஒரு கதையா எழுதி வச்சிருக்காரு. எப்படி லின்சேவை கொன்னேன், எங்கெங்கெல்லாம் கொலை பண்ணிட்டு நான் போய் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எப்படிலாம் லின்சேவை கொன்னேன்,
அப்புறம் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அது வரைக்கும் அந்த புக்ல அவர் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி புக்கு எழுதி தத்சுயா வந்து பப்ளிஷ் பண்றாரு. சோ அது மூலியமா கிடைக்கிற காசை வச்சு அவர் வந்து லின்சியோட ஃபேமிலிக்கு வந்துட்டு கொடுக்கலான்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா லின்சியோட ஃபேமிலி வந்து அந்த காசை வாங்க கிடையாது. என் மகளோட உயிரோட விலை காசால கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இருந்தாலும் அந்த காசு வாங்குவாங்க? உயிரும் காசும் ஒண்ணா இல்லையே. இந்த தண்டனை காலம் முடிஞ்ச கையோட தத்சுயா என்ன ஆயிட்டாருன்னு யாருக்குமே தெரியல. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ இதோட அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய், நன்றி, வணக்கம்.